ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். அதுக்கு இன்றைக்கி காய் எதுவும் இல்லை, அதனால் சுண்டல் வச்சு தாங்க இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு சுண்டல் வந்து நான் நாளே கருப்பு சுண்டல் தான் நாளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இந்த காலையில் அதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரியாணி எல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். வெங்காயம் பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். அதே மாதிரி நம்ம வந்து சுண்டலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக, அதையும் நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக நம்ம வெங்காயம் தக்காளியை நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுனா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வெங்காயத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கணும். கல்லுப்பு போட்டோம்னாலே நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இல்லைன்னா இங்கே தக்காளி வதங்குது போல் தக்காளியில் மிக்சியில் அடிச்சுட்டு தான் ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கல்லுப்பு போட்டு வதக்கிட்டு அதே மாதிரி நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதுமே கொஞ்சம் கல்லுப்பு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்க சுண்டலையும் இதில் சேர்த்துறணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா கரண்டியை வச்சு நம்ம நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா வதங்கினதுக்கப்புறம் சுண்டலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணியை வடிச்சிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்ச தண்ணியோடலாம் சேர்க்கலை. கருப்பு சுண்டல் தான் நல்லாயிருக்குன்னு நாங்கள் எப்போ மேக்ஸிமம் கருப்பு தான் வாங்குறது. சிகப்பு சுண்டல், கருப்பு சொல்லக்கூடாதுல்ல, சிகப்பு சுண்டல். அது கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் இது 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் போடணும். அதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா செமையாக இருக்கும் குழம்பு. கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், இது எல்லாம் மஞ்சத்தூள் எல்லாமே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான், வீட்டிலே அரைச்சது தான். நான் கடைத்தூள் எதுவுமே அவ்வளோவா சேர்க்குறதில்ல எப்போவுமே. தக்காளி எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு அந்த மாதிரி இது வந்து சப்பாத்தி இருக்குன்னா கூட நம்ம தக்காளி மட்டும் கூட போட்டு வச்சுக்கலாம். ஆனால் சாப்பாட்டுக்குங்கிறப்ப கொஞ்சமாவது புளி ஊற்றி வச்சா தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம தக்காளி எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தக்காளி வெங்காயம் வதங்கின உடனே போடணும், நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நான் மற்றபடி புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன். குருமா செய்யும்போது கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்பல்சரி போடணும். அதே மாதிரி கரம் மசாலா தூள் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரெண்டாவது திக்காக வர்றதுக்கு நம்ம எப்போவுமே தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, குருமாவுக்கு தேங்காயை அரைச்சி ஊற்ற தான் போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா எல்லாமே வெந்தது தானே, கொஞ்சம் சுண்டல் வெந்த சுண்டல் தான் நம்ம குழம்பா குட்டி விட போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணியில் நம்ம நல்லா கரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி நம்ம கொதிக்க வச்சுக்க வேண்டியதுதான்.